அவர்களே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், பிந்தியவர்கள் பிந்திக் கொண்டால், பிந்தியவர்கள் மார்க்கத்தை கற்கக்கூடிய விஷயத்திலே முழுமையாக பிந்திவிட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிந்தியவர்களுக்கு முந்தியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் முந்தியவர்கள் கற்க வேண்டிய கால பருவ கட்டத்தில் அவர்கள் கற்க தவறிவிட்டால், கால பருவ கட்டத்தில் முந்தியவர்கள் கல்வியை கற்க தவறிவிட்டால், முந்தியவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பிந்தியவர்கள் நிலை படுமோசமாக்கிவிடும். சல்மான் அலி என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நமக்கு முன்னால் உள்ள முன்னோர்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இவர்கள் எல்லாம் சிறந்த ஆசிரியர்களாக வளம் வந்ததினால்தான் அந்த பாதையில உலமாக்களாலும் மர்சாத்தில தரிசு சிறப்பான முறையில பாடம் நடத்துகிறார்கள். ஒரு மக்கள் மர்சாவை நல்ல முறையில கையாளுகிறார்கள். அடங்கானவனா இருப்பான், சைத்தானா இருப்பான், இப்லீஸா இருப்பான். ஆனா மக்களுக்கு வர தொடங்கியதுக்கு பின்னால ஒரு அற்புதமா மனிதனாக மாறி விடுவான். 10 வருஷமா பள்ளிக்கூடத்துல படிப்பான், 12 வருஷமா பள்ளிக்கூடத்துல படிப்பான், எந்த ஒழுக்கமும் அவங்க இருக்காது. ஒரே வருஷம் தான் மக்களுக்கு வந்திருப்பான். 2வது வருஷத்துல உட்கார்ந்து சிந்தனை கழிப்பான், உட்கார்ந்து தண்ணீர் குடிப்பான், தொழுகையை தொழுவான், எல்லா நல்ல ஆன்மார்களையும் தொடர்ந்து செய்வான். ஒரே வருஷத்துல நம் வீட்டு சிறார்கள் 7 வயசுள்ள பிள்ளைக்கு இப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது நல்ல ஆசிரியராக மட்டும்தான் முடியும். ஆசிரியர்களுடைய அந்த ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அஸ்திவாரமாக மாறி போகும். ஒரு கட்டிடம் நிலையாக இருப்பதற்கு அஸ்திவாரம் மிக முக்கியமான ஒரு பங்கு. அந்த அஸ்திவாரம் ஆடி போய்விட்டால் கட்டிடமும் ஆடி போய்விடுவார்களே. அதுபோன்று நம் எதிர்கால இளைஞர்களுடைய, சமுதாயத்தினுடைய தலைவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பானதாக இருப்பது என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படிப்பட்டது என்பதை தீர்மானித்து அவர்களை கொண்டு போய் நீங்க படிக்க வைக்கணும். அந்த காலேஜ், இந்த காலேஜ், அங்க கொண்டு போய் சேர்த்தா சிறப்பான பையன் மேல வந்துமான்னு சொல்லி நிறைய பேர் செய்யறாங்க. காலேஜினுடைய புகழை மாத்திரமே வைத்துக் கொண்டு, காலேஜினுடைய பேரை மாத்திரமே வைத்துக் கொண்டு தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இங்க படிக்க போற மாணவன் சைத்தானா இருந்தா சொல்லி கொடுக்குற ஆசிரியர் இப்லீஸா இருக்கிறான். பல்கலைக்கழகத்துல, பள்ளிக்கூடத்துல எத்தனை மாநிலங்கள்ல 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை கை வைக்கிற தலைமை ஆசிரியர் கேடு கட்ட பிடிச்சவர், மோசமானவர் இருக்கிறானா இல்லையா? 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அம்மாவுடைய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய கேவலமான ஆசிரியர்கள் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல எத்தனையோ மாநிலங்கள் இருக்கத்தானே செய்து. இது போன்ற கேவலமான ஆசிரியர்கள் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் ஆசிரியருடைய ஆசீர்வாதம்